கஜினியின் படை புகுந்தது. அங்கு கடற்கரையோரம் இருந்த சோமநாதர் என்று வழிபடப்பட்ட சிவன் கோயில் நாடெங்கும் புகழ் பெற்றது. கர்ப்பகிரகத்தில் காட்சி தந்த சிவலிங்கத்தை கோயில் கட்டிய வல்லுனர்கள் அந்தரத்தில் மிதக்கும்படி அமைத்திருந்தது ஓர் அதிசயம். சோமநாதர் ஆலய சொத்தில் 10,000 கிராமங்கள் அடக்கம் என்றால் கோயிலின் செழித்த செல்வ செழிப்பை பற்றி புரிந்து கொள்ளலாம். இது தவிர மன்னர்களும் செல்வந்தர்களும் பக்தர்களும் காணிக்கையாக அளித்த அந்த செல்வம் ஒரு சிறு மலையாக குவிந்திருந்தது. கூடவே அரசர்கள் காணிக்கையாக செலுத்திய நூற்றுக்கணக்கான தங்க விக்கிரகங்கள், அவற்றை அலங்கரித்த வைர வைடூரியங்கள், முத்துக்கள் பதித்த அற்புதமான ஆபரணங்கள், இன்னொரு புறம் கோயில் கஜானாவில் பெரும் மலையாக நிரம்பி வழிந்த பொற்காசுகள். ஒவ்வொரு சூரிய கிரகணத்தன்றும் 1,00,000க்கும் மேல் இந்துக்கள் கடலில் நீராடி சோமநாதர் கோயில் முன் பக்தி பரவசத்துடன் கூடுவது வழக்கம். சோமநாதர் கோயிலில் பூஜையை நடத்த நியமிக்கப்பட்டிருந்த அர்ச்சகர்கள் மட்டுமே 1000 பேர். பூஜை காலங்களில் ஆலயத்தில் நடனமாட 500 அழகிய நாட்டிய மணிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். பாடகர்கள் 500 பேர். ஆலயத்திற்கு வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் முடியை காணிக்கையாக செலுத்துவது வழக்கத்தில் இருந்தது. அதற்காக நியமிக்கப்பட்ட நாவிதர்கள் 300 பேர். அவ்வளவு ஏன், ஒவ்வொரு நாளும் இருமுறை கடலிலிருந்து ஒரு பெரும் அலை கிளம்பி முன்னேறி சற்றே தொலைவில் இருந்த சோமநாதர் ஆலய படிக்கட்டுகளை தொட்டு வணங்கி திரும்பும் என்று ஊர் மக்களால் வியந்து பேசப்பட்ட திருத்தலம் அது. தொலைவிலிருந்தே ஜொலித்து கொண்டிருந்த புகழ் வாய்ந்த அந்த ஆலயத்தை தன் படையின் முன்னணியில் குதிரை மீது அமர்ந்து பார்வையிட்ட முகமது கஜினியின் கண்கள் ஆர்வமும் அவசரமும் கொப்பளித்தன. இதுதான் அந்த பணக்கார கோயிலா என்று முணுமுணுத்த அவனது இதய துடிப்பு உற்சாகத்துடன் அதிகரித்தது. முன்னேறுங்கள் என்று ஆணையிட்டான் கஜினி. ஏந்திய ஈட்டிகளுடன் அகலமான வாட்களுடன் பாய்ந்தது ஆப்கான் படை. சோமநாதர் கோயில் தனக்கு ஒரு திறந்த வீடாக இருக்கும் என்றே நினைத்தான் கஜினி. இப்படி வழிமறித்து எதிர்ப்பார்கள் என்று அவன் கனவிலும் நினைத்திருக்க மாட்டான். ஓட்டமெடுப்பதற்கு பதில் பல்லாயிரக்கணக்கான ஊர் மக்கள், கோயிலில் பணிபுரிபவர்கள், அர்ச்சகர்கள் திரண்டெழுந்து கூவிக்கொண்டும் அழுது கொண்டும் கதறிக்கொண்டும் ஓடி வந்தார்கள். கையில் கிடைத்ததையெல்லாம் எடுத்து கஜினியின் படையை எதிர்த்து நின்றார்கள். சுல்தானின் கண்கள் சிவந்தன. தடுப்பவர்களின் தலைகள் தரையில் உருளச் செய்யுங்கள் என்று கர்ஜித்தான் கஜினி. ஆப்கான் படை வீரர்களின் ஆயிரக்கணக்கான வாட்கள் சுழலத் தொடங்கின. வெட்டி தள்ள மேலும் மேலும் மக்கள் முன்னேறி வந்து வழிமறித்தார்கள். அன்று சோமநாதர் ஆலயத்தில் வெளியே துண்டாடப்பட்டு உயிரற்ற வீழ்ந்து கிடந்த 50,000